கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா இப்ப என் மேல சந்தேகப்பட்டு குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறார் ஆத்தா. அம்மா, இந்த குழந்தை எனக்கு வேணாம். இது எனக்கு பிறக்கல, என் ஜாடையே இல்ல. இவ கூட நான் குடும்பம் நடத்தணும்னா இந்த குழந்தைய இவ எங்கேயாவது கடாசிட்டு வரட்டும். இல்ல அவளை அவ பாத்துக்கிட்டே என்ன நான் பாத்து. உலகத்துல இருக்கிற உறவுகள்லயே சிறந்த உறவுனா அது கணவன் மனைவி உறவு தான். ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையானது நல்ல கட்டல் மெத்த தலகாணி இல்ல, நம்பிக்கை. அம்மா என்ன சொன்ன நீ? குழந்தை ஊஞ்சாடல இல்லையா? வெக்கமா இல்லையாடா உனக்கு? கருவுல இருக்கிற குழந்தைக்கு உருவத்தை கொடுக்க முடியுமா, நிறத்தை கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி புருஷன் மேல சந்தேகப்பட்டானா இவன் ஏன் சொத்து, எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தம். அதே புருஷன் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டா இவ எனக்கு வேணா, வேற ஒருத்தி வேணும்னு அர்த்தம். ஏய், உங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம்னா வேற எங்கேயாவது தூக்கி போட்டுவாங்க, யாராவது எங்கேயாவது வளர்த்துப்பாங்க. கடைசியில என்ன மாதிரி அனதை நினைப்பான். யாரோ பெத்தாங்க, யாரோ வளர்த்தாங்க. இப்ப நான் இங்க நிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். நான் பேசுற மொழி தமிழ். என்ன பெத்தவ ஒரு தமிழச்சு, என்ன தூக்கி வளர்த்தவரும் தமிழன் தான். சந்தேகப்படுறதை விட்டுட்டு குழந்தைய வளர்க்குற வழியை பாரு, வாழ்க்கை நல்லா இருக்கும். ரத்னம்மா, நான் பேசினது உங்க மனசு காயப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓ, வீட்டுக்கு வந்த விருந்தாளி இவங்க தானா? பாத்துக்கிறேன். கானா கானா. ஆமா. என்ன கருங்கல் விக்கிறான்? அருமையா இருக்கும். ஹலோ பையா, தண்ணியே டம்ளர்ல ஊத்துறோம், ஏன் தட்டுல ஊத்துறீங்க? தண்ணி இங்க இருக்கு, இது தொட்டுக்க. ஐயா, இது என்னது? இது கருப்பா இருக்கு, உருண்டையா இருக்கு, சாப்பிடலான்னு வாயில வச்சா கல்லு மாதிரி இருக்கு. அட கொன்னியா, இது களி. இது தின்றா நீ கல்லு மாதிரி ஆயிருவே. சாமி, எனக்கு இதெல்லாம் வேணாம். சப்பாத்தி, டால் மக்கனி, டால் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா, பானிபூரி, பேல்பூரி, இந்த மாதிரி ஏதாவது பூரி ப்ளீஸ். ஓம் பாசில திட்டிக்கிறியா? அட சைத்தான், நான் உன்னை திட்டல, நாங்க சாப்பிடுற ஐட்டத்தை சொன்னேன். இங்க வர நீ கேக்குற எது இங்க கிடைக்காது. ஊத்துற தின்னுட்டு பொத்திக்கிட்டு போ. காய்கறி சாம்பார் மட்டும் தான் கிடைக்கும். என்னத்தை தேடிக்கிருக்க? காய் சாம்பார். நீ காயை தேடிக்கிட்டு இருக்கேன்? தோட்டத்துல வச்சிருப்பாய், போய் தோண்டி எடுத்துக்க. ஆளையும் மூஞ்சும் பாரு. ரோட்டி பாலக் பன்னீர் கிடைக்குமா? இவன் கேக்குறதுல சமைச்சு போறது நானே பொண்டாட்டியா? ரோட்டி பாலக் பன்னீர் கிடைக்குமான்னு கேள்றா. ரோட்டி பாலக் பன்னீர் ஏதாவது கிடைக்குங்களா? சாப்பிடுறத விட்டு அந்த மொரத்தை எடுத்துட்டு எங்கடா போன? அதுவா, வருஷ வருஷம் பொங்கலுக்கு வர பும்பு மாட்டுக்காரன் இந்த தடவை 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்திருந்தேன். அதான் அரிசி வெல்லம் போட போயிருந்தேன். சரி சரி, வருஷா சாப்பிடுங்க, வயலுக்கு போகணும். தாயி, 28 வருஷத்துல 28 தடவை நான் வந்திருக்கேன். நீங்க அரிசி, துணி, தங்கம் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. இப்ப 28 தடவை இல்ல, 29 தடவை வந்திருக்கேன். என் புள்ள எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன தாயி, நல்லா இருக்கான் தாயி, நல்லா இருக்கான். அவன் இருக்கிற இடத்துல மரமா இருக்கான். எல்லாருக்கும் நிழலா இருக்கான் தாயி. அது என்னமோ சொல்லுவாங்களே ஆர்கிடெக்சர், அதை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவன் பில்டிங்க கட்டுறதுல நம்பர் 1, பில்டிங்க விழ வைக்கிறதுலயும் நம்பர் 1. புத்தர் மாதிரி வளர்த்திருக்கேன் தாயி. அவனுக்கு வன்முறைன்னா என்னன்னே தெரியாது. அவ ரத்தத்தை குடிக்கிற கொசுவை கூட ரேஷன் போட்டு வளர்க்கிறான். அந்த அளவுக்கு குழந்தை போல மனசு அவனுக்கு. சண்டை போடுறத படத்துல பாக்குறது என்ன, நினைச்சு பார்த்தாலே அவன் மிரண்டு போயிருவான்.
தாய்ப்பால் கொடுக்கறது உன் உரிமை, குடிக்கிறது குழந்தை உரிமை. இந்த ரெண்டுத்தையும் தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? கொடூரத்துல அமைதி பிடிக்கும். பகமையில அவனுக்கு பொறுமை பிடிக்கும். உடுத்துற துணியில எளிமை பிடிக்கும். பேசுற பேச்சுல இரக்கம் பிடிக்கும். பாக்குறதுல கேக்குறதுல வாழ்றதுல அன்பு பாசம் மனிதநேயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாயி. உன் குழந்தை தீரனாகிறதும் இந்த மண்ணுக்கு பாரமாகிறதும் நீ கொடுக்கிற தாய்ப்பால்ல தான் இருக்கு. அவனுக்கு சாப்பாட்டுல பாலக்னா ரொம்ப பிடிக்குமா? ஐயோ, பாலக்குன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தாயி. பாலக்கு இல்லாம அவன் சாப்பிடவே மாட்டான். என்கிட்ட உண்மையை சொல்லு. என் புள்ளைய நீ எங்க வளர்த்துக்கிட்டு இருக்க? அவன் எப்படி இருக்கான் சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். உங்க சந்தேகம் சரிதான் தாயி. சூர்யா உங்க மகன்தான். ஆமா தாயி, உங்க புள்ளதான். என் மகனா? ஆமா தாயி. பிறந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்கல. அழுத குழந்தைக்கு பால் கூட கொடுக்கல. என் மடியில இருந்து உன் மடியில அரிசி மாதிரி கொட்டனே குழந்தைய. பொய் சொல்லிருக்கல, ஏமாத்திருக்கல. நான் சொன்ன மாதிரி நீ அவனை வளர்க்கல. உன்னால தானே அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான். முதல்ல அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. எங்க அனுப்ப கூடாதுன்னு தான் நினைச்சேன் தாயி. ஆனா நிலம் அப்படி. துரைக்கு வயசாயிடுச்சு. இந்த ஊர் மக்களுக்கு ஆதரவு தேவை. இந்த மண்ணோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கணும். அதனாலதான் தாயி அவன் இந்த மண்ணுல கால் வைக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப என்ன தாயி, கொல்ல போறியா? கொல்லு. நானும் கூட்டிட்டு போறதா இல்ல. சர்வே நம்பர் 26 கீழ் 53 விக்கிற வரைக்கும் அவனும் வரதா இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்ல. போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா, காஃபி குடிக்கிறேன்.
வந்து அதை வாங்கி அதை வாங்கின்னு போட்டு நச்சரிச்சுக்கிருக்காங்க. இந்தாங்க, இந்தாங்கம்மா. முதல்ல பாலை கேட்டீங்க வாங்கி வந்து கொடுத்துட்டேன். இப்ப பன்னீரை கேட்டீங்க அதையும் வாங்கி வந்துட்டேன். யாத்தே யூடியூப்பை பார்த்து சமைச்சுக்கிறீங்க? யாருக்கு? சூர்யாவுக்கு. அவனுக்கு என்ன ஸ்பெஷல்? பாவம், நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு அழுத்து போயிருக்கோம். ஐயோ, அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதையே சமைச்சு போடலான்னு தான். யூடியூப்பை பார்த்து ஏற்கனவே அழுத்து போயிருக்காங்கன்றீங்க. இதுல யூடியூப்பை பார்த்து சமைக்கிறத சாப்பிட்டாங்கன்னா ஊரை விட்டு ஓடி போயிருவாங்க. ஏய் போடா. போறேன், நீ மட்டும் சமைச்சறத செத்தே போயிருவாங்க. இதையும் போடுங்க. குடு. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. யோ வீரையா, ராஜாவுக்கு இங்க ஒரு ஷர்ட் இருந்துச்சு பாத்தியா? நான் என்ன பார்த்தேன், வரும்போது எதுவும் இல்லைங்க. தானே ஒரு ஷர்ட் மிஸ் ஆயிட்டே இருக்க. அவனை திருடினது யாருன்னு தெரிஞ்சது, எலும்பு முறிஞ்சு முறிக்கிறதுக்கு அது ஆட்டு எலும்பா? நல்ல கலவரம் தான் இருக்கான். காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா வா, டிஃபன் சாப்பிடலாம். ஹேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டு மாசா கண்ணை சொல்றத எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாக்குறேன். உனக்கு மட்டும் இல்ல, மொத்த நாட்டுக்கும் அந்த ஸ்டைல் பிடிக்கும். அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, வா. நான் வரேன், நீ போ. நல்லா பிராக்டிஸ் பண்ணிப்பார். போதும் போதும். கல்லு தின்னாலும் கரையிற வயசு இது. 5 சப்பாத்தி எங்க இருந்து பத்தும்? சாப்பிடுப்பா, சாப்பிடு. பல்லவி, பாலக் பன்னீர் கொண்டு வாமா. பாலக் பன்னீரா? தேங்க்ஸ்மா. பல்லவி கமான். ஊத்து. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. பாவி, பன்னீர் வைக்கல. போதும். பரவாயில்ல, சாப்பிடுங்க. அம்மா உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. எவ்வளோடா சாப்பிடுறது? அவளை அடிக்க வேண்டியதானே? செஞ்ச நான் எதுவும் செய்யல. சமைச்சது அவங்க, போட்டது அவன், நடுவில் அடி வாங்குறது மட்டும் நான். எங்கடா வேலையே முடிஞ்ச மாதிரி தெரியல. முடிஞ்சாதானே வர்றது. ஏய், எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏறாதா? ஷர்ட் பட்டன் போடாம கையை மடிச்சு விட்டு காலரை பின்னாடி தூக்கி விட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? தூ, எருமை மேல மழை பெஞ்சா மாதிரி நிக்கிறான் பார். நீ தேற மாட்ட. இனிமே சண்டைக்கு போகும்போது தனியா போகாதீங்க துரை, எங்களையும் கூட்டிட்டு போங்க. இந்த ஊருக்காக நான் தானே போராடி ஆகணும். எனக்கு தான் வாரிசுன்னு யாரும் இல்லையே. படத்துல ஃபைட் இருக்குன்னாலே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டை புக் பண்றவங்க நாங்க. இனி நீங்க ஏதாவது சண்டைக்கு போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க. படையலுக்காக ஆடை வெட்டுறதுக்கும் நாங்க ரெடி, பகைக்காக ஆளை வெட்டுறதுக்கும் ரெடி. நேரம் வரும்போது சொல்றேன், அப்ப ரத்தத்தை பாரு. ठीक है. சூர்யா, ரத்னாமா, 2 நிமிஷம் கிளம்பிடலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கேயே தங்க போற? நீ என்ன எங்களுக்கு ஓட்டா இல்ல உறவா? வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதானே? எடுத்துக்கோ. இதுல நீ கொண்டு வந்த நிலப்பத்திரத்துக்கு எவ்வளவு மதிப்போ அவ்வளவு பணம் இருக்கு. எடுத்துட்டு கிளம்பு. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல ரத்னாமா. எனக்கு உங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்தீங்க, எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை கஷ்டப்பட்டாவது சரி சமைச்சு போட்டீங்க, சொந்த மகன் மாதிரி பாத்துக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல என் நிலத்தை வாங்கிக்கிட்டு என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. எனக்கு இதுக்கு மேல இங்க வேற என்ன வேலை இருக்கு? இன்னைக்கு ராத்திரி திருவிழா முடிச்சுட்டு நாளைக்கே கிளம்பிடுறேன். இப்பவே கிளம்பு.
லவ் யூ ரத்னாமா. शुक्रिया. बता. இதோட இந்த வீட்டிலேருந்து விமோச்சனம் கிடைச்சிருச்சு. தாதா, நீ எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அந்த இடத்த நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் செலவு நோட்டு தாதா, பாரு. இப்ப எதுக்கு பணத்தை தூக்கி போட்ட? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா உனக்கு? அந்த வீட்டு அம்மா இருக்காங்கல்ல, நான் போதும் போதும்னு சொல்லியும் தின்னு வடிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீட்டு ஐயா அறிவுரை சொல்றாரு, அடிதடி பண்றாரு, ரத்தத்தை கழுவுறாரு. அப்புறம் இந்த ஊர் ஜனங்க அந்த குடும்பத்துக்காக கை காலை இழந்தாலும் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நடுவுல நான் நாசுகா பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? நீ நாசுக்கா பணம் வாங்கிட்டு வரல, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வந்திருக்க. நீ ஏன் இங்க வந்தன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு உனக்கு தெரியுமாடா? என்னடா சொன்ன? ஓஹோ, போதும்னு சொல்லியும் அந்த அம்மா தின்னு வடிச்சு கொட்டினாங்களா? வேற என்னடா பண்ணுவா? உன்னை பெத்தவளாச்சு ரத்னாமா, உன்னை பெத்த அம்மாடா. ரத்தத்தை கழுவுறாரு, அடிதடி பண்றாரு, அறிவுரை சொல்றாரு. இந்த உலகத்திலேயே சரியா அறிவுரை சொல்ல ஒருத்தரால தான் முடியும். அப்பா, உனக்கு உயிர் கொடுத்தது அவர்தான். பைரவா உன்னோட அப்பாடா. ஐயா, அது உன் ஊரியா? அங்க இருக்கிறவங்க உன் ஜனங்க. உன் ஒருத்தனை காப்பாத்த கை கால மட்டும் இல்ல, தன்னோட உயிரையே துச்சமா நினைச்சு தியாகம் பண்ணவங்க. இந்த பிரச்சனைய நாசூக்கா தீக்கிறதுக்காக உன்னங்க அனுப்பல. சூர சம்ஹாரம் செஞ்சு நீ இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். என் அம்மா என்ன எதுக்காக உன்கிட்ட கொடுத்தாங்க? போடா, இந்த கேள்விய உன்னை பெத்தவளை கேளு. என்ன பெத்தவளை கேட்கணுமா? நில்லு. இந்த மண்ணோட நன்றி கடனை தீக்கிற வரைக்கும் அவர் அப்பான்னு சொல்லக்கூடாது, அவங்களை நீ அம்மான்னு கூப்பிடக்கூடாது. சத்தியம் செய். கையில் அடிச்சு சத்தியம் செய். பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அனுமதி கொடுங்க.
பாசங்கிற படிப்பை முடிச்சிட்டு வந்த மாணவன் அவன். கோபம், ரோஷம், வேகம், வெறித்தனம், இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் இந்த பைரவர். அந்த பைரவர் கிட்ட இருக்கிற அத்தனை அம்சங்களும் ரத்தத்துல அணு அணுவா ஊறி போயிருக்கிற ஹெட் மாஸ்டர் இவன், உங்க மகன் சூர்யா. முடிவு பண்ணிட்டேன்டா. இந்த ஊர்லயே இருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பாட கட்டுறவன் குழி தோன்றவெல்லாம் தயாரா இருக்க. இனி இந்த மண்ணுல ஒவ்வொரு பணமா விழுந்துகிட்டே இருக்கும். அள்ளி போடக்கூட நேரம் இருக்காது. தெனாவட்டா திரியறவன், மீசையை முறுக்கிறவன், தொடையை தட்டுறவன்லாம் இப்பவே உங்க சாவு மேளத்துக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சான்ஸ் எப்ப வரும்னு உங்களால கெஸ் பண்ண கூட முடியாது. நிலத்தோட பத்திரம் யார் யார் பேர்ல இருக்கோ அது இழந்தவங்களுக்கே திரும்ப கிடைக்கணும். வீரண்ணா கேட்ல இருந்து தண்ணி உடனே வெளியில வரணும். பயந்தவங்க கண்ணில் தைரியம் தெரியணும். அரற்றவங்க கண்ணில் பயம் தெரியணும். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சிவக்கோட்டையில ஆகாயத்துல பொழியிற மழையில இருந்து பூமியில விளையிற தழை வரைக்கும், உயிரோட இருக்கிற ஜனங்கள்ல இருந்து சுடுகாட்டுல இருக்க பொணங்க வரைக்கும், காத்துல பறக்கிறது, தண்ணியில நீந்தறது, நிக்கிறது, தவறுறது, நடக்கிறது, ஓடுறது, ஒவ்வொன்னும் எங்க துறை பைரவருக்கு தாண்டா சொந்தம்.